வணக்கம். வாங்க போகலாம். எங்கே நம்ம போகிறோம்? காசு கரியாக்கிறதுக்கு. எங்கே நாங்கள் போகிறோம்? காசு கரியாக்கிறதுக்கு. நாங்கள் ஜூடியோ போகிறோம். அது அங்கே இருக்கிறது எதுவுமே எனக்கு பிடிக்கல. ஆனால் ஆவுன்னா இந்த பசங்க அங்கே தான் போகிறாங்க. நான் கொஞ்சம் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி பண்ணுறதுக்கோசரம் திங்ஸ் வாங்க போகிறேன். இந்த பசங்க அங்கே போயிட்டு டிஷர்ட்டு, செருப்பு எல்லாம் வாங்குவாங்க. அங்கே போய் பாருங்களேன், எல்லாம் கீழே போட்டு மேலே போட்டு கலைஞ்சி ட்ரெஸ் எல்லாம் பழசு மாதிரியே தெரியும். ஆனால் அதுதான் இந்த பசங்க லைக் பண்ணுறாங்க. எனக்கு என்னவோ பிடிக்கல. நான் அதை வாங்குறதும் இல்லை, போடுறதும் இல்லை. செப்பல் பார்த்திங்கன்னா குப்பை மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. அதுவும் எனக்கு பிடிக்காது. நான் எடுக்க மாட்டேன். எனக்கு எங்கே பிடிக்குதோ, நான் எங்கே போகிறேனோ அங்கே எனக்கு தேவையானது வாங்கிப்பேன். நான் பர்ச்சேசிங்க்குன்னு தனியாக போக மாட்டேன். எங்கே போகிறேனோ அங்கே எனக்கு புடவை பிடிச்சாலோ செப்பல் பிடிச்சாலோ என்னவோ நான் அதை அப்பயே வாங்கிப்பேன். அதனால் எப்பயுமே ஷாப்பிங் தான். இன்றைக்கி அன்றைக்கி ஃபெஸ்டிவலுக்கு தான் போகணும் அப்படின்லாம் கிடையாது. எனக்கு இது பிடிக்கல. ட்ரையலுக்கு நிறைய லிப்ஸ்டிக்கு, நெயில் பாலிஷ்லாம் வச்சுருப்பாங்க. எல்லோரும் வாயில் போட்டு போட்டு பார்ப்பாங்க. அதை நான் போடவும் மாட்டேன், வாங்கவும் மாட்டேன். நெயில் பாலிஷ் மட்டும் 5 விரலில் 5 கலர் போட்டு வருவேன். இந்த தடவை அதுவும் போடலை. நான் எதுவும் வாங்கவும் இல்லை. நீங்கள் ஜூடியோ போவீங்களா? ஜூடியோவில் வாங்குவீங்களா? ஜூடியோவில் இருக்க பொருள்லாம் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லுங்கள். பாருங்கள், செப்பல் அதை எடுத்து போடுறாங்களே, அதை எடுத்து ஒரு இடத்துல வைக்கணும்னு தெரியல. அப்படியே போட்டு பார்த்து அப்படியே போயிடுவாங்க. வேலை செய்ய ஆள் இருந்தால் கூட அவங்களும் மனுஷங்க தானே. நம்ம அந்த பொருள் எடுக்கிற இடத்துல வச்சோன்னா அவங்களுக்கும் வேலை மிச்சம், பார்க்கவும் நீட்டாக இருக்கும். நன்றி.